வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இது இன்னைக்கு போடுற ரெண்டாவது வீடியோ. முதல் வீடியோ போட்டது, பட் யூடியூப்ல ஒரு காமன் இஷ்யூ எல்லாருக்குமே, எல்லா யூடியூபர்ஸுக்குமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வீடியோ போட்டதே தெரியாம அது அந்த ஒரு ஏதோ ஒன்று சரிங்களா, யூடியூப்லேயே ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணியா அந்த வீடியோ மூவ் ஆகவே இல்லை. ஸோ அதனால நம்ம அதை டிலீட் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப இந்த வீடியோ போடுறோம், பட் இதில் நிறைய புது டாபிக் எல்லாம் இருக்கு சரிங்களா. ஸோ ஒரு 2-3 நாட்களா இப்போ அர்ச்சனா மேம் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் காமனாக ஒரு தமிழ் சினிமாவில் காலிவுட் கேட் டவுன் அப்படின்வோம்ல, ஸோ அங்கேயே ஒரு பேசப்படுகின்ற ஒரு பொருள் என்ன அப்படின்னா, அர்ச்சனா மேம் அவர்களை வைத்து இயக்கப் போகின்ற ஒரு பெண் டைரக்டர் அப்படின்ற மாதிரி இது ஒன்று. அந்த இறுதி சுற்று அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அவங்களா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் போகுது. சரி, அதை பற்றி ஒரு டாக் நம்ம பேசிடுவோம் சரிங்களா. ஏன்னா எக்ஸைட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு மக்களே, சரியா. ஸோ கண்டிப்பா தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் இன்றைய இளைய தலைமுறை, முக்கியமா பெண்களுக்கு சரிங்களா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு 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 வேக்குக்கு போனாலோ இல்லை கல்லூரிகளுக்கு போனாலோ பாடசாலைகளுக்கு போனாலோ என் ரோட்ல போனாலோ அந்த சில கூட்டம் இருக்கும் அந்த புல்லிங் பண்றதுக்குன்னே. ஸோ அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு புள்ளி கேங், இந்த பிக் பாஸ்க்குள்ள இருந்த மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, இந்த நிக்ஷன், ரவீனா, அந்த சரவண விக்ரம், அனன்யா, ஆயிசு, ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு புள்ளி கேங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஓட விடணும், அதுவும் கண்ணியமான முறையில் சிறப்பான சம்பவம் பண்ணி காமித்து பல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருக்காங்க. அதற்கு காலமே அவங்கள பல இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இருக்கிற காலேஜில் சீஃப் கெஸ்டா, நாளைய தலைமுறைக்கு ஒரு சீஃப் கெஸ்டா முன்னுதாரணமா அழைத்து பெருமைப்படுத்தினார்கள். அது இப்போ டாக் ஆஃப் த டவுன் அதுதான் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு ஒன் உமன் ஆர்மி. ஸோ அப்படிப்பட்ட நபரை கண்டிப்பா ஒரு ஃபீமேல் டைரக்டர் டைரக்ட் பண்ணினா அந்த கதை எப்படி இருக்கும், ஸ்டோரி எப்படி இருக்கும், ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டே நம்மளால தாங்க முடியாம இருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் சரிங்களா. சொல்லும் போதே புல்லரிக்குதுமா சரிங்களா. ஓகே, அடுத்த டாபிக் நம்ம பிரதீப் அண்ணா அவர்கள். ஸோ அவருடைய படங்கள் தொடர்பான சில அப்டேட்டுகள் சரிங்களா. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 6 ஜனனி மேம் அவர்கள், அவங்களுடைய படம் தொடர்பான அப்டேட் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 கான்செப்டையுமே பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் கண்டிப்பா இன்னொரு விடயம் ஒன்று, மெயின் மேட்டருக்கு போகும்போது இன்னொரு விடயம் ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் ரசிகர்கள் கேட்டவுன்லையும் சரி, பல நான் போன இடங்கள் ஆஃபீஸ்லையும் சரி, நண்பர்களை மீட் பண்ணைகளையும் சரி, இல்லை வேறு நண்பர்கள் இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நாம சொல்லி கேள்விப்பட்ட விடயம் கொமனா, அர்ச்சனா மேம் அவர்கள் எப்படி ஒரு மரியாதையா ஒரு கண்ணியமா ஒரு விடயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்களோ, வார்த்தைகளை பாவிப்பாங்களோ, அது ஒரு கிளாஸ் அண்ட் மாஸா இருக்கும் சரிங்களா. அந்த டீசென்சி என்றது இப்ப நம்ம சில பேரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசையா இருக்கும்ல சரிங்களா. அது ஆசை அப்படின்றத விட அந்த குட் வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னுவோம்ல சரிங்களா. அது அவங்களோட பேச்சிலையும் சரி, நடத்தையிலையும் சரி, ஸோ அவங்க அப்படி இருப்பாங்க. ஸோ அதே போல அர்ச்சனா மேம் அவர்கள் எப்படியோ அதே போலதான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள், அர்ச்சனா அவர்களை ஃபாலோ பண்ணுபவர்களும் அவங்கள போலதான். அது நீங்க கொமனாவே பார்க்கலாம் மக்களே சரிங்களா. இந்த சீசன் இல்லை, இதற்கு முதல் எல்லா சீசனையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க, முக்கியமா இந்த சீசன்ல அர்ச்சனா மேம் அவங்களுடைய ரசிகர்களை தவிர்த்து மீதி 21 பேர் போனாங்க, 22-21 பேர் போனாங்க. அதுல பாதி பேருக்கு ஃபேன்ஸே இல்லை. மீதி இருக்கிற நபர்கள் இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, ரவீனா, இப்படியான நபர்களுக்கு பாதி பெயிட் போர்ட்ஸ். மீதி ரவீனாக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்குது. மீதி எல்லாம் இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகாக்கெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு நம்ம விரல் விட்டு அண்டிடலாம். அவ்வளவுதான் உண்மையான இது. அதுவும் தெரிஞ்சவன், பழக்கப்பட்டவன் அப்படியான நபர்கள் தான். பட் மீதி எல்லாம் ஃபேக் ஐடி தான். அப்ப அவங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு. சில பேரோட நமக்கு பழகவே பிடிக்காது இல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ரோட்டு அழுக்கா இருந்தா நம்ம அந்த ரோட் பக்கம் போவே திரும்பி போக மாட்டோம் இல்ல, அதே மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தை பிரயோகங்களும் கமெண்ட் செக்ஷனும் சரி, இல்ல நேர்ல பேசுறதே அப்படிதான். இதற்கு முதல் வந்த சீசன்லையும் பல பேர் அப்படித்தான் இருந்தார்கள் ஃபேன்ஸ்.
ஆனா இங்க தலைவியோட ஃபேன்ஸ் வந்து அப்படியே தலைவி அவர்களை போலயே எந்த இதா இருக்கட்டும், ஒரு சண்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விடயங்களை சொல்றதா இருக்கட்டும், அந்த வார்த்தைகள் தரமா இருக்கும், கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் பாயிண்டா இருக்கும், தெளிவா இருக்கும். ஸோ தலைவி வழியில் தலைவி ரசிகர்கள் சிறப்புமா, சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா பேசும் பொருளா இருக்கிற இன்னொரு ஒரு விடயம். சரி, அடுத்தது வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுனே அர்ச்சனா மேம் அவர்களை இயக்க போகின்ற டைரக்டர். கண்டிப்பா படம் நிறைய இருக்கு. அவங்கள தேடி நிறைய கால் ஷீட் கேட்டு போயிருக்காங்க, நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. இங்க தலைவி தான் சாய்ஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுடைய முதல் படம் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நான் அறிந்த வரைக்கும் செப்டம்பர் 30 இல்ல அதுக்கு முதல் வர்ற ஃப்ரைடே டிமாண்ட் அண்ட் காலனி 2 வந்து வெளியாக இருக்கின்றது. அது அர்ச்சனா மேம் அவர்களை வைத்து அந்த கதை நகரும். அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ட்ரெயிலரே போட்டிருப்பாங்க. கூகுள்ல அந்த படத்தோட கேஸ்ட் அப்படின்னு அடிச்சீங்கனாலே அர்ச்சனா மேம் தான் வருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த படம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இப்ப புதிய படத்தோட டாக் இருக்குல்ல, அது வரும் அப்படி என்பதுதான். ஸோ இந்த புதிய படத்தை வந்து இயக்க போகுது யாரு, எந்த கம்பெனி அப்படியான டீட்டெயில் வந்து மார்ச் மாதம் மோஸ்ட்லி பிக் பாஸ் கொண்டாட்டம், ஃபேன்ஸ் மீட், அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ ஒரு வதந்தி ஒன்று அடிபடுது, ரூமர் ஒன்று அடிபடுது. என்ன அப்படின்னா, பிசி ஸ்ரீராம் சார் அவர்களுடைய அசிஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க அவங்க கதை சொல்லியிருக்காங்க, அர்ச்சனா மேமுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் அவங்களுடைய டைரக்ஷன்ல நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ரூமர் தான், இன்னும் கிளியர் ஆகல. பட் நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாங்க முடியல மக்களே, சரிங்களா? நிறைய பேர் இன்னைக்கே கேட்டுட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ப்ரோ அர்ச்சனா மேமோட படம் யார் டைரக்டர்னு. அது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு பாருங்க, சத்தியமா வருத்தனம் சிறப்பு, சரிங்களா? ஓகே, இது தலைவி அவர்கள் பற்றிய அப்டேட். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள். ஸோ நான் அறிந்த வரைக்கும் பிரதீப் அண்ணா அவர்கள் 2 படம் வந்து செகண்ட் ஹீரோவாகவும், ஒரு படம் வந்து ஹீரோவாகவும், இன்னொன்று வந்து டைரக்ஷன் இதுலையுமே வந்து அவருக்கு ஒரு இது ஒன்று போயிருக்கு அப்படின்னும், செகண்ட் ஹீரோவா அவர் நடிக்கிற வேலைகள் இறங்கிட்டாங்க, ஹீரோவான இது இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் ஒரு டோக்கை தான் போகுது. பட் கிட்டத்தட்ட நம்பலாம், சரிங்களா? செகண்ட் ஹீரோ அது பண்ணி கொண்டிருக்காங்க. ஹீரோவுக்கான படங்களும் ஆரம்பிப்பார்கள் கூடிய சீக்கிரம் என்றதான் வருகின்ற அப்டேட், சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு ரூமர் ஒன்று, கவின் அவர்கள் கெஸ்டா வந்து பண்ணலாம், இல்ல கவின் அவர்கள் வந்து பிரதீப் அண்ணா அவர்களுக்கு வந்து இயக்குவதற்கு டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டாக் வருது. பட் இதெல்லாம் ஒரு டாக் தான், ஒஃபிஷியலா எங்கேயுமே வரல. எனக்கும் இந்த அப்டேட்டும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா வரல. பட் கண்டிப்பா பிரதீப் அண்ணா அவர்களுடைய நல்ல மனசு, அர்ச்சனா மேம் அண்ட் பிரதீப் அண்ணா, இந்த 2 பேர் தான் இந்த சீசன்ல மக்களால கொண்டாடப்பட்ட நல்ல இதயங்கள். மீதி எல்லாம் ஃபேக்கு. நம்ம பாசையில சொல்லணும்னா இந்த பிக் பாஸ்க்கே வர தகுதி இல்லாதவர்கள் தான், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த 2 பேரோட வாழ்க்கை தமிழ் சினிமால எண்ணம் போல ஓஹோன்னு இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ், சரிங்களா? ஓகே, சரி, அடுத்து ஜனனி மேம் அவர்கள், பிக் பாஸ் சீசன் 6 ஜனனி மேம் அவர்கள் அவங்க இப்போ சூப்பர் சிங்கர் ஷோக்கு போயிருந்தாங்க. அதுல வந்து அவங்க சொன்னது என்ன, அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா கூட நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிறப்பு. ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், அவங்க பாப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நமக்கு தோண சொல்றோம். இப்போ ஜனனிமான் அவர்களுக்கு எல்லாம் ஈஸியா வந்து கிடைச்சிட்டு, தளபதி கூட முதலாவது படம் வந்து எவ்வளோ பேர் ஏங்கி கொண்டிருக்காங்க, அது சும்மா இல்லை. அவ்வளோ ஒரு நல்லது ஒரு சீன். ஈவன் வெற்றி விழாவில் கூட அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முதல் யாருக்குமே அப்படி கொடுக்கல சான்ஸ் எல்லாம், சரிங்களா? ஸோ எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முதலாவது படம் தளபதி கூட அதே நேரத்தில் அவங்களுக்கான சீன் எல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்காது, சரிங்களா? அவங்களுக்கு கிடைச்சது கடவுள் செயல், சரிங்களா? ஸோ அப்படி கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இப்போ அடுத்த படம் வந்து விஜய் சேதுபதி அண்ணா. ஸோ அவங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வர முதல் ஜனனி மேம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வச்சு ஒரு டிக்டாக் வந்து போட்டாங்க. ஒரு டிக்டாக்னா நிறைய வீடியோக்கள், பட் அதில் அவங்களோட எஃபெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஏன்னா ஒரு வீடியோக்கு உயிர் கொடுக்குறதே முகபாவனைகள், சரிங்களா? அந்த முகபாவனை தான் வந்து மக்களை வந்து பார்க்க வைக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் சில பேர் வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணுவாங்க, சில பேர் எஃபெக்ட்லெஸ்ஸாக வந்து பண்ணுவாங்க.
பட் ஜனனி மேம் அவர்கள் பிஃபோர் பிக் பாஸ் என்ட்ரிக்குள்ள வர முதல் அற்புதமா இருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய அந்த ரீல்ஸ் எல்லாமே டிக்டாக்ல அதுக்கப்புறம் டிக்டாக்ல போட்ட வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம்ல போடப்பட்டது. அதே மாதிரி தரமான பதிவுகள் அவங்க தொடர்ந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப சம்யுக்தா அப்படின்னு ஒருத்தங்க வந்தாங்க, இந்த சேர்த்து ஏதோ ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸ் இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான், ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டார் ஆடுன்னுவாங்கல்ல, அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கும். அந்த பாட்டோட வரிகள் கேட்டது போல அந்த பொண்ணோட முக எக்ஸ்பிரஷன், அந்த உயிர்ப்பு இருந்துச்சு. அந்த 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 நடனம் நளினம் அதெல்லாம் வேற மாதிரி எங்கேயோ கொண்டு போயிட்டு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் யாருப்பா இந்த பொண்ணுன்னு கேட்குற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து அவங்களோட நடிப்பு அவங்களோட உழைப்பு வந்து பேச வச்சுது. ஜஸ்ட் லைக் தட். பிக் பாஸுக்கு வரையில, தளபதி கூட நடிக்கல, பட் ஒரு பாட்டில் அவங்களோட உயிர் அந்த ஒரு அந்த ஃப்ரேமில் அவங்களோட உயிர்ப்பை வந்து கொடுத்தாங்க. அந்த நடிப்போட அந்த ஒரு எஃபெக்டை வந்து கொடுத்தாங்க. அது 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 வேற லெவலில் ரீச் ஆச்சு. ஸோ ஜனனி மேம் கிட்ட ஆல்ரெடி எல்லாமே ஒரு இம்பேக்ட் ஒன்று, ஒரு அத்திவாரம், ஸ்ட்ராங்கான ஒரு அத்திவாரம் இருக்கு. ஸோ இப்போ வந்து அது கண்டினியூ ஆகணும்னா அவங்களுக்கு நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா இருக்குது, நிறைய ஆல்பங்கள் அவங்க பண்ணலாம். அதை வந்து கரெக்டாக இப்போ சம்யுக்தா அவர்கள் எப்படி அதை எஃபெக்ட் போட்டு பண்ணாங்களோ அது போல ஜனனி மேம் அவர்களும் பண்ணணும், சிறப்பான படைப்புகளை கொடுக்கணும் என்றது என்னுடைய வாழ்த்து, என்னோட விஷயம். சரிங்களா? இது வந்து என்னோட கருத்து மட்டும் இல்லை, பல பேரோட இது. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பல பேர் கேட்டீங்க ஜனனி மேம் அவருடைய அடுத்த படம் என்னன்னு விஜய் சேதுபதி அண்ணாவோட பண்ணி கொண்டிருக்கேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி மேலும் அப்டேட் வரைக்கும் அதை பற்றியும் பேசலாம். சரிங்களா? ஸோ வட்டவர் இந்த வீடியோட ஹைலைட் தலைவி அவர்களுடைய படத்தோட டைரக்டர் யாரு, ஸோ என்ன சப்ஜெக்ட், அதுக்கு உலக மக்களை வெயிட்டிங். அர்ச்சனா மேம் அவர்களுடைய படத்தோட அப்டேட்டுக்கு உலக மக்களை வெயிட்டிங். பட் அதுக்கு காத்திருக்கணும்னு நினைக்கிறேன், காத்திருப்போம். சரிங்களா? நன்றி.